அருமை பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, அன்பு வணக்கம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இன்றைக்கு அவசியமான சிந்தனை. இதை மேம்படுத்துவதில், பாதுகாப்பதில் யாருக்கு பங்கு அதிகம், யார் இதை பற்றி அக்கறையோடு செயல்பட வேண்டும், அது அரசா அல்லது மக்களா என்கிற அந்த வாதம் விவாதம் என்கிற அடிப்படையிலே இங்கே நாம் கூழ்மி இருக்கிறோம். அரசுக்கு பொறுப்பு அவசியம் உண்டு. கடுமையான சட்டதிட்டங்களால் இதைத்தான் பொதுமக்களாகிய நீங்கள் செய்ய வேண்டும், இப்படி செய்தால்தான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்று சொல்லுகிற உரிமையும் கடமையும் அரசுக்கு உண்டு. அதை மக்கள் நிறைவேற்றாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை தருகிற அந்த நிலையும் அரசுக்கு உண்டு. ஆனால் அதே சமயம் சட்டத்தினாலேயே எல்லாவற்றையும் சாதித்து விட முடியுமா என்று பார்க்கும்போது இல்லை. மக்களுடைய மனமாற்றத்தால் அவர்கள் மனம் ஒப்பி அரசு சொல்கிற அத்தனை நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் செயல்பட வேண்டாமா? அரசு எதை சொன்னாலும் மக்கள் மனதிலே அது சென்று நிலை பெற்று அவர்கள் வாழ்வியல் நடைமுறையில் அதை கடைபிடித்தால்தான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட முடியும் என்பதை சொல்வதற்காக ஒரு அணியினர் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய வாதம் விவாதம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. பொதுமக்கள் பங்குதான் இதிலே அதிகம். அவர்கள் பார்த்து சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தங்களால் இயன்ற அளவு தங்கள் எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக வந்து இங்கே அமர்ந்திருக்கிற அணியிலிருந்து அன்பிற்குரிய சகோதரர் அவர்களை நான் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக அழைக்கிறேன். முதலாக ஒரு சிறு கவியிலிருந்து தொடங்குகிறேன். மனதை தூய்மைப்படுத்த நல்ல சிந்தனைகள் வேண்டும். மனதை தூய்மைப்படுத்த நல்ல சிந்தனைகள் வேண்டும். சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்க பொறுப்புணர்ச்சி வேண்டும். நல்லது கெட்டது அறிய பொது அறிவு வேண்டும். சுற்றுச்சூழல் சுத்தமாக்க விழிப்புணர்வு வேண்டும். ஆகவே மக்களுக்கு முதல் தேவை விழிப்புணர்வு. வீட்டிலிருந்து ஆரம்பித்தால் அரசாங்கத்துக்கு எவ்வளவோ உதவி செய்யக்கூடிய ஒரு குழந்தைகளை நம்ம உருவாக்க முடியும். அந்த குழந்தைகள் வளர்ந்து 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 வரும் பொழுது அந்த சிந்தனையின் உரம் அதிகமாகி நாட்டுக்கு நன்மை விளைவிக்கும். நாடு வீடும் சுத்தமாக இருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே எல்லோருக்கும் விழிப்புணர்வு வர வீட்டிலிருந்து ஆரம்பிங்கள் என்பது எனது வேண்டுகோள். நல்ல அருமையான கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நாடு என்பது குடும்பம் என்கிற அந்த சிறு அமைப்பிலிருந்து தானே தொடங்குகிறது. நாடு என்கிற அமைப்பினுடைய அடிப்படையே குடும்பம் தானே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் கடமையை உணர்ந்து கொள்ள வேண்டாமா? அப்ப குடும்பத்திலிருந்து, மக்களில் இருந்து தொடங்குவதுதான் அது என்று அந்த அணியினுடைய வாதத்தை அவர் துவங்கி வைத்திருக்கிறார். இல்லை, அந்த குடும்பங்களையே கட்டுப்படுத்துவதுதானே அரசு. குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்த நாட்டையே நிர்வகிப்பதுதானே அந்த அரசு. அந்த அரசு போட்டு தருகிற பாதையிலே தானே மக்கள் நடைபோடுகிறார்கள். அப்போ எது நல்லது, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற கடமையும் உரிமையும் அவர்கள் செய்யாவிட்டால் தண்டிக்கிற நிலையும் அரசுக்குத்தான் உண்டு என்று சொல்வதற்காக முன்வருகிறார்கள் இந்த அணியைச் சேர்ந்தவர்கள். சொல்லுங்கம்மா, நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? சட்டத்திட்டங்கள் அனைத்துமே மக்கள் பின்பற்ற அளவுல விழிப்புணர்வு கொண்டு வரணும். கண்டிப்பா அரசு இன்னைக்கு எவ்வளவோ செய்யறாங்க. ஒரு யதார்த்தமா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, வாகனத்துல இருந்து வர புகையால இன்னைக்கு எத்தனையோ நோய்கள் பரவிட்டு இருக்கு. நம்ம இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். ஆனா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து ஒரு சான்றிதழ் இருக்கு. அந்த சான்றிதழை முக்கியமா கொண்டு வரணும் நம்ம அரசு. அப்ப எத்தனையோ விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அதே மாதிரி நிலத்தடி நீர், இப்போ தொழிற்சாலைகள்ல இருந்து வர கழிவு நீரால நிலத்தடி நீர் அதிகமா பாதிக்கப்பட்டு விளைநிலங்கள்லாம் மோசமாயிட்டு இருக்கு. அந்த நிலை மாறணும். நமக்கு காற்று தூய்மை, நில தூய்மை, நீர் தூய்மை அனைத்துமே முக்கியம். இதுக்கு அரசு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த சட்ட திட்டங்கள்லாம் சரியாக செயல்படுத்தணும், இன்னும் முறையாக செயல்படுத்தணும். எல்லா சட்டங்களும் இருக்கு, ஆனா எல்லாமே அமல்படுத்தி இருக்காங்களான்னா அது கேள்விக்குறிதான். இந்த விஷயங்களை அரசு இன்னும் முன்கொண்டு வந்தா மக்களுக்கு நல்லதா இருக்கும். மிகச் சரியாக நேரடியாக வாதத்தை அவர் சந்தித்திருக்கிறார். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் அவர்கள் கடமைகளை எப்போது நினைப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஏதாவது பயன் வர வேண்டும் அல்லது பாதிப்பு வர வேண்டும். இதானே மக்களுடைய அடிப்படை இயல்பு. எனக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, இல்லை இதை செய்யாவிட்டால் எனக்கு பாதிப்பு வருமா
நேரிடையாக பயனோ பாதிப்போ வந்தால் அல்லது மக்கள் இதை சிந்திக்க மாட்டார்கள். ஆனா அரசு அப்படி அல்ல. எல்லோருக்கும் எது நல்லதோ, எதை செய்யாவிட்டால் எல்லோருக்கும் பாதிப்பு வருமோ அதை நினைத்து நினைத்து உணர்ந்து அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த மாசு கட்டுப்பாடு என்று சொல்லுகிறோமே, அதை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் அரசு என்பதை ரொம்ப அழகா ஆணித்தரமாக விவாதித்திருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறீர்கள் இந்த அணியிலிருந்து? வீட்டு உயர்வே நாட்டு உயர்வு. வீட்டில் தான் ஆரம்பிக்க வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சினிமா திரைப்படங்களையும் சீரியலையும் பார்ப்பதை விட அந்த நேரங்களை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்றுப்புற செய்தியை கூறினால் ஒரு மாதத்துக்கு 30 விதமான செய்திகளை கூறலாம். ஒரு வருடத்துக்கு 365 செய்திகளை கூறலாம். 10 ஆண்டுகளுக்கு அதை கணக்கு செய்து பார்க்கும்போது அது 10 வயது ஆகும்போது அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னுடைய நாட்டை தூய்மையாக வைத்திருக்க அரும்பாடுபட்டு தன் பெற்றோர்கள் இந்த கடமையை செய்வது விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக அதை ஆங்கிலத்தில் பிராக்டிக்கல் சொல்யூஷன் என்று சொல்லுவான். அரசு 1000 சட்டங்களை இயற்றலாம். அதுக்கு நம்ம என்ன சமுதாயத்தில் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால், என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், சட்டமெல்லாம் இது இருக்குன்னா நேரா வழக்கறிஞர்கள்ட்ட போய் அந்த சட்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்பதை பார்க்கிற மனோபாவம் இன்றைக்கு இருக்கிறது அல்லவா? அதனால் சட்டமே முழுவதையும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த நல்ல செய்தியை தர வேண்டும். இதை விட அருமையான ஒரு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்கிறார்களே, அதை கல்வி நிலையங்களில் கூட தர முடியாது. நண்பருக்கு நன்றி. அது சரி, அதை அரசு எந்த விதத்திலே இதை ஊக்கப்படுத்த முடியும் என்பதை சிந்திப்பதற்காக இந்த அணியிலே இருக்கிற நண்பர் முன் வருகிறார். அவர் சொன்னார், திரைப்படங்களை பார்த்து இளைஞர்கள் கெட்டு போகிறார்கள். அது மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் என்பது இந்த சென்சார் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு எத்தனை படங்கள் வந்து சென்சார் கமிட்டிக்கு போகுது, ஆனா சென்சார் கமிட்டியில் அதை சரியா சென்சார் பண்றாங்களா அப்படிங்கிறது இல்லை. ஸோ அரசாங்கம் வந்து அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் வந்து சரி செய்து, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த யூஆர்ஏன்னு சர்டிபிகேட் இருக்கும். அதாவது சரியா படங்களை சரியாக அந்த கருத்து தெளிவாக இருக்கிறது. சென்சார் மூலமாக அரசு கடுமையாக திரைப்படங்கள்ல அந்த சமுதாய சீரழிவை அவர்கள் தடுக்க வேண்டும். அது புரிகிறது. அதாவது சூழலை பொறுத்தவரையிலே அரசு இன்னும் என்ன செய்யலாம்? அதாவது அரசாங்கத்தினிடம் வந்து திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த திட்டங்கள் சரியாக சென்றடைவதில்லை. அதாவது ஒரு கவிதை ஒன்று நான் எழுதினேன், அலமாரியை அலங்கரித்திருக்கும் ஆராய்ச்சி திட்டங்களை அமல்படுத்துங்கள். நல்ல கவிதை. அதாவது நம்முடைய நாட்டுல எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ நம்ம கிட்ட நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஏட்டளவுலயே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்கினா அந்த இண்டஸ்ட்ரியால அந்த சுற்றுப்புற வட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனை பாதிப்புகள், அதனால கேன்சர் வரலாம், அதனால வந்து லங் டிசீஸ் வரலாம், அதனால லிவர் ஸ்பாயில் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது வந்து அரசாங்கத்துக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி அரசாங்கம் ஏன் பர்மிட் கொடுக்கணும்? அதே போல பாத்தீங்கன்னா இந்த லெட் பாய்சனிங் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு, அதனால வந்து நமக்கு வந்து அந்த நரம்பு சம்பந்தமான பல வகையான நோய்கள் வருவதற்கான காரணம் வந்து லெட் பாய்சனிங். ஆனால் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளிலையும் வந்து அந்த லெட் பாய்சனிங் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அரசாங்கம் ஏன் அனுமதி தர வேண்டும்? தெரிந்திருந்தும் ஏன் அனுமதி தர வேண்டும்? ரொம்ப 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 அருமையா சொல்லுகிறார். பல தொழிற்சாலைகள் காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு என்கிற அந்த முறையை அவர்கள் சரியாக அமல்படுத்துகிறார்களா என்பதை தீவிரமாக கண்காணித்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த நிலை அரசாங்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை அவர் பாசிட்டிவா வலியுறுத்தி அருமையா சொல்கிறார். நாம் பயன்படுத்துகிற பொருள்கள் அதுல இருக்கிற அந்த நச்சுத்தன்மை அது தெரிந்து கொண்டு அரசு உற்பத்தியிலேயே தடை செய்து விட்டால் மக்கள் தடுமாற்றம் அடைய மாட்டார்களே. அப்போ மக்கள் எல்லோருக்கும் உபயோகிக்கிற பொருள்களில் எந்த அளவு தீமை நன்மை என்பது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொண்டு உபயோகிக்கிற அந்த கால அவகாசம் கூட நமக்கு கிடையாது. நம்ம பெரும்பாலும் தொலைக்காட்சியில ரொம்ப கவர்ச்சிகரமான விளம்பரம் வரும்போது இது நல்லா இருக்குன்னு நம்ம குழந்தைகளே அப்பா இதை வாங்கித்தான் கேட்கிறாங்க. அப்ப கவர்ச்சியின் அடிமைகளாக பல சமயங்கள்ல மக்கள் மனநிலை இருக்கும் போது வழிகாட்ட வேண்டியது அரசாங்கம் அல்லவா? மக்கள் என்பவர்கள் பல சமயங்களில் மயக்கம் அடைகிறார்கள், அவர்கள் கவர்ச்சிக்கப்படுகிறார்கள். அப்போ அவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டியது என்று கவிஞராக மன்றத்திலே வந்து அலங்காரமாக உங்களுடைய அலமாரிகளிலே மட்டும் கவிதைகள் இருந்து பயனில்லை, அதை மக்கள் பயன்பாட்டுக்கு அரசு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றி. இந்த அணியில
இல்லை இல்லை, அரசு எதை சொன்னாலும் கேட்கிற மக்கள் தான் கேட்பார்கள், கேட்காதவர்களை என்ன செய்ய முடியும், அதற்கு என்ன செய்வது என்பதை அன்பிற்குரிய இந்த அணியினர் சிந்திக்கிறார்கள். அரசு எது வேணாலும் நினைக்கலாம், இருந்தாலும் கூட நம்ம எந்திரிச்ச உடனே குளிச்சுடுறோம், பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இதுமே நினைச்சிருந்தா வாழ்க்கை இல்லை. நம்ம சுத்தமா இருக்கணும், சுத்தம் படுத்தணும். வீட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், அதுக்கப்புறம் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், அதனுடைய அடிப்படையில் அவங்க தெரிய வேண்டும். தெளிவாக விழிப்புணர்வு வர வேண்டும். ஒரு சின்ன இது கூட சொல்லலாம். இரவு என்பது விடியும் வரை, உறவுகள் என்பது பேசும் வரை, பிரிவு என்பது இணையும் வரை, இந்த சுற்றுச்சூழல் என்பது உயிர் உள்ளவரை. வாழ்க்கையிலே இது ஒரு அடிப்படை. ரொம்ப அருமை. இது ஒரு ஸ்லோகனாவே ஆக்கிடலாம் போல இருக்கு. இந்த கவிதையை பிரசுரமாக்கி எல்லாருக்கும் விநியோகிக்கலாம் போல இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. கவிதைக்கு வாழ்க்கையில எது வேணாலும் சாதிச்சிடலாம். இன்னும் கூட ஒண்ணு சொல்லலாம். உன் முகம் பார்த்தால் கண்ணாடியில் உனக்கு மட்டும் அழகு தெரியும், மற்றவங்களை சிரிக்க வைத்து பார்த்தால் உன் அழகு மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படின்னா மற்ற குப்பைகள் எல்லாம் நீங்கள் எடுக்கும் போது மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது உன்னை பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கின்றது. உங்கள் பிறந்த நாள் அன்று ஒரு மரக்கன்றுகள் வைத்தால் என் தாத்தா வச்சார், எங்க பாட்டன் வச்சார், எங்க அப்பா வச்சார் அப்படின்ற அந்த சன்னதிகள் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும்னா மரக்கன்றுகள் நடுங்கள். மரக்கன்றுகள் நட்டால் எல்லா பக்கமுமே எல்லாத்துக்குமே தரும் அந்த மரங்கள். வேப்பம் எடுத்துக்கலாம், தென்னை எடுத்துக்கலாம், எது வேணாலும் எல்லா இதுக்கும் தரும். இன்னும் ஒரு சின்ன கருத்து, இந்த வாகனங்கள் பத்தி சொன்னார்கள். இந்த வாகனங்கள் இருக்கின்றது ஒரு சில நாடுகள்ல 25 ஆண்டுகளானாவே அந்த வாகனத்தை தூக்கி போட்டுறோம். இந்த நம்ம இருக்கிற இந்த நாட்டுகள்ல அந்த மாதிரி ஒரு அறிவுரைகள், ஒரு கட்டாயங்கள் வந்தால் வாகனங்கள் நிறைய எவ்வளவோ குறைக்கப்படிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அந்த கட்டாயத்தை ஏற்படுத்த வேண்டியது அரசு என்று அந்த அணிக்கு போகிறீர்களா? நீங்க இது உங்க அணி வாதம். ஏன்னா காசு கொடுத்து வாங்கிய வாகனத்தை யாரும் 25 வருஷம் ஆச்சேன்னு தூக்கி போடுற மனசு வராது. அரசு பார்த்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போச்சு தூக்கி போடலன்னா தண்டனைன்னு சொன்னால் ஒழிய. அதனால இருந்தாலும் பாருங்க, சில சமயங்களில் உண்மைங்கிறது எந்த அணின்னு பார்க்காம வெளியில வரும். நல்லது, சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் விழிப்புணர்வு வர வேண்டும் என்றால் கல்வித்துறையில இது ஒரு கட்டாயமாக ஆக்கப்பட வேண்டும். கட்டாயமாக ஆக்கப்பட வேண்டும் என்றால் பிரேயர்ல கூட ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் சொல்லலாம். ஏப்பா இவ்வளவு வெள்ளையா இருக்கிறிய, எந்த வகையில நல்லா இருக்குது அப்படின்னா எங்க அம்மா சுத்தமா எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பனா அடுத்த வர்ற சன்னதிகளுக்கு அது சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பான ஒரு சன்னதிகளாக இருக்க வேண்டும். வாழையடி வாழையாக சுத்தப்படுத்த வேண்டும், விழிப்புணர்வு வர வேண்டும். ஏன் இந்த நுகர்வோர் மீட்டிங் எல்லாம் நடக்கின்றது, அங்க போனீங்கன்னா பில்லு வாங்கிட்டியா, அப்ப சுத்தமான பொருள் தான் நீ வாங்குற, அப்ப ஏன் நீ வீட்டை சுத்தம் பண்ண மாட்டேன்ற? அதனுடைய அடிப்படையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இன்னும் நிறைய சுத்தங்கள் வர வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும் என்ற வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ரொம்ப அருமையா கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதுல என்ன ஒரே ஒரு சின்ன பிரச்சனைனா, வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனா வீட்டை பெருக்கி அந்த குப்பையை எங்க போடுவது என்பதை நினைக்கும் போதுதான் அதற்குரிய இடத்துல அதை போடாம பல பேர் தெருவிலேயே போட்டுறாங்க. காரணம் என்னன்னா, யார் கேடு கேட்டா எனக்கு என்ன, என் வீடு சரியா இருந்தா அந்த மனோபாவம் அல்ல. ரொம்ப அருமையா அவர் சொன்னார். சந்ததியர்கள் எப்போது வாழ்த்துவார்கள், தங்களுடைய தந்தையை பாட்டனை எல்லாம் வாழ்த்துவார்கள்னா, தன் குடும்பத்துக்காக யார் ஒன்றை செய்கிறாரோ அவர்களை அந்த சந்ததியார்கள் மட்டுமே வாழ்த்துவார்கள். ஊருக்காக உலகத்துக்காக நல்லதை யார் செய்கிறார்களோ அவர்களை உலகமே வாழ்த்தும் என்றால் அந்த குடும்பத்திலே பிறந்தவன் இவன், உலகத்திற்காக பாடுபட்டு அவர் குடும்பத்திலே பிறந்தவன் இவன் என்கிற அந்த மகிழ்ச்சியை நம்முடைய சந்ததியார்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்றால், அவர் ரொம்ப அருமையா சொன்ன மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் அந்த இறை வணக்கம் என்கிற பிரேயர் என்கிற அந்த செஷன்ல 5 நிமிடம் இந்த சுற்றுப்புற சூழல் தூய்மையை பற்றி கட்டாயம் ஆசிரியர்கள் பேசியே ஆக வேண்டும் என்கிற அருமையான செய்தியை அவர் தந்திருக்கிறார். அவருக்கு மீண்டும் கரவொலி மூலமாக நம்முடைய பாராட்டுதலை நாம் தெரிவிக்கிறோம். சரி, அவங்க செஞ்சா போதுமா, அரசு செய்யறதுக்கு எதுவும் இல்லையா என்று துடிப்போடு கேட்க முன்வருகிறார் அருமை சகோதரர். ஐயா, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். குனிந்து நெளிந்து கூடம் பெருக்கினால் கூடம் சுத்தமாச்சு, மனசு குப்பையாச்சு என்று ஒரு கவிஞர் எழுதின பாடல் வரி. மனசு என்பது குப்பையாகக்கூடியதுதான். நீங்க கூட ஆரம்பத்திலே சொன்னீங்க, வீட்டை எல்லாரும் தூய்மையா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த தூய்மையாக்கிய குப்பையை எங்கு கொண்டு போடுவது, அங்கேதானே மக்களிடத்திலே அந்த
சரியான விழிப்புணர்வு, அவங்க வீடு சுத்தமா இருக்கணும்னு இருக்கு. ஆனா பக்கத்து வீட்டுல போட்டா அதை கண்டிக்க கோல் கொண்டு வர வேண்டும் அரசாங்கம் அல்லவா? நீங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து நீங்க இன்னைக்கு எது செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு விளையும். நீங்க யாரும் பார்க்காத போது நாங்க போய் போட்டேன்னு நினைச்சீங்கன்னா அடுத்த நாள் இங்க வரும். அது ஆக போடக்கூடியவர்கள் தான் மக்கள். அந்த மக்களை நெறிப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதனால்தான் தினந்தோறும் மாநகராட்சியிலிருந்து வண்டி வருகிறது. காலையில வீட்டை கதவை தட்டி கூப்பிட்டு வாங்குறாங்க. ஆனால் அது கூட ஒரு சில நாள் வருகிறது, பல நாட்கள் வருவதில்லை. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து தயாராக இருக்கிறார்கள். தன் வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி குப்பையெல்லாம் வந்து ஒரு டப்பாவில் போட்டு தயாராக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் பல நாட்கள் வருவதே இல்லை. அந்த குப்பை அப்படியே தேங்கி அப்படியே இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் பக்கத்தில் எங்கெல்லாம் காலி கிரவுண்ட் இருக்கோ அங்க தூக்கி கொட்டிடுறாங்க. இவங்க சரியான முறையில வந்தா அவங்க அதை தூக்கி அந்த காலி கிரவுண்ட்ல கொட்ட மாட்டாங்க. ஆக இவங்க தவறாமல் நாள்தோறும் அந்த குப்பையை திரட்டி செல்ல இவர்கள் வர வேண்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமது பேருந்து நிலையங்கள் எல்லாம் பார்த்தாலே அரசாங்கத்தினுடைய கடமை இன்னும் அதிகமாக வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலை. அது சரியான வாதம். இன்றைக்கு எவ்வளவோ கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. பொது இடங்களிலே புகைப்பிடிக்க கூடாது என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து எவ்வளவு இப்போது புகைப்பிடிப்பதே குறைந்திருக்கிறது. வெளியில ரோட்டில நடந்து போனா நம்மளால நிக்க முடியாது. அது ஐயாவுக்கு நல்லா தெரியும். ஒரு டீ கடைக்கு போனா டீ குடிக்க முடியாது. அப்படியே புகை மூட்டமா மறைச்சு பனி மூட்டமா கிளம்பி மூச்சே விட முடியாத அளவுல ஒரு டீ. பொம்பளைங்கெல்லாம் டீயே சாப்பிட மாட்டாங்க கடையில போய். அது மாதிரி இருந்த காலம் மாதிரி இன்று தெளிவான சூழல் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை என்று சொல்லலாம். அரசாங்கத்தை பாராட்ட வேண்டிய ஒரு கடமை. இருந்தாலும் கூட இன்னமும் கூட அந்த விழிப்புணர்வை, அந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக்க அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது எங்கள் கருத்து. ரொம்ப கடமை அரசாங்கத்திற்கு இருக்கிறது. ரொம்ப அருமையாக அவர் ஒரு கவிதை வரியில ஆரம்பிச்சார். அதை எல்லாரும் கவனித்திருப்பீர்கள். நான் கூட ஆரம்பத்தில் நினைச்சேன் அந்த கவிதை வரிகள் இந்த மன்றத்திற்கு எந்த அளவு பொருத்தமானது என்று நான் எண்ணினேன். அவள் குனிந்து குப்பையை கூட்டினாள், கூடம் சுத்தமாயிற்று, என் மனது குப்பையாயிற்று என்கிற கவிதை வரிகளை அவர் சொன்னபோது அதை இங்கே அவர் சொல்ல வேண்டுமா என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் எதற்காக சொன்னார் என்றால், மனித மனம் என்பதே குப்பையாக போய் ரொம்ப நாள் அது அப்படித்தான் இருக்கிறது. நீங்க அருளாளர்கள், ஞான ஆசிரியர்கள் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் இந்திய அளவில் முதல்ல அந்த மன தூய்மையை தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள். இந்த மன தூய்மை என்பது ஆசை, கோபம், களவு, அதெல்லாம் காமம், இதெல்லாம் நீக்குவது மட்டும் அல்ல, புற தூய்மையையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்க புற தூய்மையும் இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே ரொம்ப அருமையா சொன்னார். நம்முடைய பேருந்து நிலையங்கள்ல நீங்க நுழைஞ்ச உடனேயே பார்க்கிற அந்த அவல நிலை இருக்கிறது, அதை மாற்ற வேண்டியது யார்? நான் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல நான் அதையெல்லாம் கூட்டி சரி பண்ண முடியுமா? பொதுமக்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவாங்க? சார் நான் எப்படி சார், நான் ஒரு இண்டிவிஜுவல் தனி ஆளு, நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் வேணா நீங்க விரும்பினா ஒரு நாளைக்கு விளக்கு மாத்த எடுத்துட்டு நான் கூட்டுறேன் உங்களுக்காக அப்படிம்பாங்க. ஆனா அதை செய்ய வேண்டியது யார்? சரியான சட்டங்கள், கடுமையான சட்டங்கள், இல்லாவிட்டால் தண்டனை. இது மனித மனத்திற்கு அன்றிலிருந்து இன்று வரை, ஏன் என்றைக்குமே மாறாத ஒரு நியதி என்றால் கடுமை, சட்டம், திட்டம், இது தான் மாற்று என்று ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். அதுக்கு மாற்று கருத்து உண்டா என்பதை அறிய விரும்புகிறோம். உன் சந்ததி உன் பெயர் சொல்ல வேண்டும் என்றால் நீ ஒரு மரம் வளர்த்து பார். உன் கிராமம் உன் பெயர் சொல்ல வேண்டும் என்றால் நீ 10 மரம் வளர்த்து பார். இந்த இந்தியாவே உன் பெயர் சொல்ல வேண்டும் என்றால் நீ 100 மரம் வளர்த்து பார். ஆம், இன்றைய காலகட்டத்தில் பார்க்க போனோம்னா நல்ல வரிகளை கேட்கும் போது பாராட்டுவோம். இது மனசுல இல்ல, இன்றைக்கு ஒரு உறுதிப்பாடு. வாழ்க்கையில நம்ம எதையோ சாதனை நினைக்கிறோம். நான் MA படிச்சுட்டேன், பல்கலைக்கழக முதல் மாணவன், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், அது அல்ல பெருமை. நான் என் வாழ்க்கையில 10 மரம் நட்டேன், நான் பார்த்த 10 பேரிடத்திலே ஒவ்வொருவரும் 10 மரத்தை நட வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை விதைத்தேன். இதுதான் ஒரு மனிதனுடைய பெருமையாக இருக்க வேண்டும், இருக்க முடியுமே தவிர, ஏன்னா அது நம்முடைய கடமை என்றைக்கு எத்தனை பேர் நினைத்து பார்க்கிறோம் என்பதை இந்த நேரத்திலாவது நாம் இன்னைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நல்ல வரிகளை, கவிதை வரிகளை கேட்கும் போது கையொலி நாம் எழுப்புவது இயல்பாக நிகழ்கிற ஒன்று. மேலே தொடருது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் சொன்னார், அகத்தூய்மை மட்டும் இருந்தால் பத்தாது, புற தூய்மையும் வேண்டும், அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சுகாதாரமாக அமையும் என்றார்.
ஆம், இன்றைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் தான் நல்லா இருக்கணும், தான் சுகாதாரமா இருக்கணும், தன்னோட வீடு சுகாதாரமா இருக்கணும், தன்னோட சமுதாய சுகாதாரமா இருக்கணும்னு நினைச்சா இன்றைய இந்தியாவே நல்ல சுகாதாரமா அமையுங்க. இந்த ஒவ்வொரு தனி மனிதனும் அதற்கு முயற்சிக்கணும். இன்னைக்கு இந்த இந்தியாவுல பார்க்க போனோம்னா அதிகமான இளைஞர்கள், 30 கோடி இளைஞர்கள் இருக்காங்க. இந்த 30 கோடி இளைஞர்களும் ஒரு நாளைக்கு ஒரு மரம் நட்டா, அதாவது வருஷத்துக்கு ஒரு மரம் நட்டா, இன்றைய இந்தியா சுகாதாரத்துல எல்லா நாடுகளை விட சுகாதாரத்துல மேலோங்கி நிற்குங்க. இது சத்தியம், இது உறுதி. அதுக்காக இங்க இருக்கிறாங்க. நல்லது. ஒரு சின்ன திருத்தம். அது ஏதோ மரம் நடுவது இளைஞர்களுக்கு மட்டுமே உரிய கடமை என்று நீங்கள் ஒதுக்க வேண்டாம். 30 கோடி இளைஞர் இருக்கிறார்கள், அவர்கள் நடுவன். இது எல்லாருக்கும் வாழ்வின் இறுதி நாளில் கூட. ரொம்ப அருமையா சில அறிஞர்கள், நம்ம அறிஞர்கள் வாழ்க்கையில படித்த ஒரு உண்மை என்ன தெரியுமா? அறுவை சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படுகிற அறிஞர் சொல்லுகிறார், கொஞ்சம் இருங்கள், நான் படித்துக் கொண்டிருக்கிற நல்ல புத்தகத்தை படித்து முடித்துவிட்டு நான் அறுவை சிகிச்சைக்கு வருகிறேன் என்று சொன்ன அறிஞரை நாம் அறிவோம். அதை போல ஒவ்வொருத்தரும் அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக கூட கொஞ்சம் இருங்கள், ஒரு மரத்தை நட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த நிலை எல்லா வயதினருக்கும் உரியதுதான், இளைஞர்களுக்கு மட்டுமல்ல. 2 சக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள்லாம் ஏற்படுத்துற புகையினால இன்னைக்கு ஓசோன் படலமே சிதைவடைஞ்சிருச்சு. இதனால பார்க்க போனோம்னா பனி பிரதேசம் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பனி பிரதேசமே உருக ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பூமியே வெப்பமடைய ஆரம்பிச்சிருச்சு. சுனாமி அலையினால நம்ம சும்மா 2000 பேர் 3000 பேர் தான் அழிஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்த பூமி வெப்பமடைஞ்சு இன்னைக்கு எந்த நிலைமைக்கு நம்ம ஆளாக போறோம்? இன்னைக்கு சொல்ல போனோம்னா இன்னும் இருக்கிற 100 வருஷமா, ஏன் இன்னும் இருக்க 10 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு இந்த சுற்றுப்புற சூழ்நிலை சீர்கேடால நம்ம இந்தியாவே அழியிற நிலைமைக்கு ஆளாயிடுச்சுங்க. அதுக்காக ஒவ்வொரு தனி மனிதனும் தான் நல்லா இருக்கணும், தான் வீடு நல்லா இருக்கணும், தான் சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சுற்றுப்புற தூய்மையை போற்றி பாதுகாக்கணும். ஆமாங்க, இன்னைக்கு பார்க்க போனோம்னா சென்னையில நிர்மல் அப்படிங்கிற ஒருத்தர் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு தாங்க இன்னைக்கு இந்த அரசாங்கமே அதாவது சுற்றுப்புறத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு சென்னை ஃபுல்லா அந்த அமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தான் கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சித்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்தியாவே சுகாதாரத்துல நல்ல நிலைமைக்கு வருங்க. ஆமாங்க, இதுல இருந்து நான் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட கிராமம் வடசேரி. இன்னைக்கு எங்க கிராமம் அதாவது சுகாதாரத்துல சிறந்த கிராமம் அப்படின்னு சொல்லி புனேல போய் புஷ்கார் விருது வாங்கிட்டு வந்திருக்குங்க. அதை நான் இங்க இருந்து பெருமையா சொல்லிக்க விரும்புறேங்க. ஆமாங்க, எங்க கிராமத்துல உள்ள ஒவ்வொருத்தவங்களும் தான் நல்லா இருக்கணும், தான் வீடு நல்லா இருக்கணும், இன்னைக்கு சுற்றுப்புறத்தெல்லாம் தூய்மையா வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துல உள்ள ஒவ்வொருத்தவங்களும் அந்த எங்க கிராமத்தை பின்பற்றினா கண்டிப்பா நம்ம இந்தியாவே முன்னேறுங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இந்தியாவினுடைய இன்றைய காலகட்டத்தில் முன்மாதிரியான கிராமம் என்றால் அது அவர் சொல்லுகிற அந்த கிராமம் தான் என்பதை நாம் முழுமனதாக ஏற்று நம்முடைய தலைதாழ்ந்த வணக்கங்களை, வாழ்த்துக்களை, நன்றியை, பாராட்டுதலை எல்லாம் அவர்களுக்கு நாம் தெரிவிக்கிறோம். அதில் எந்த தடையும் இல்லை. ரொம்ப அருமையாக சொன்னார்கள். நிர்மல் என்கிற அமைப்பு இந்த நகரத்திலே சென்னையிலே நடத்துகிற அந்த பணியை எல்லா நகரங்களிலையும் நடத்த வேண்டும். அதை நாம் ஒரு இயக்கமாக, பசுமை பரப்புவதிலே ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும். அதை விட அருமையா நான் ரொம்ப எளிமையா ஒரு உதாரணத்தோட சொல்றேனே, திரைப்படங்கள்ல சில சமயங்கள்ல அந்த கதாநாயகன் கதாநாயகி அந்த என்ட்ரி இருக்கு பாருங்க, ஹீரோ ஹீரோயின் வர்றதே இடைவெளி கொஞ்சம் முன்னால தான். நம்ம இதை பேச ஆரம்பிச்சு இவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் தான் நம்முடைய மிக முக்கியமான அவசரமான அவசியமான நான் முன்னுரையில் சொன்ன மாதிரி அந்த பர்னிங் இஷ்யூ என்று சொன்ன அந்த பிரச்சனைக்கு, பற்றி எரிகிற பிரச்சனைக்கு வருகிறார் அவர். பூமி வெப்பமடைந்து த குளோபல் வார்மிங், அதனால சுனாமி, ஆழி பேரலை போன்ற எத்தனையோ அழிவு பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப அவசரமான அவசியமான. ஓசோன் படலத்தில் அங்கே ஓட்டை விழுந்திருக்கிறது, அது தளர்ந்து போயிருக்கிறது. அதனால புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் ரேஸ் வெப்பம் எல்லா நாளும் இனிமே வெப்பமும் அதிகமாகும், ஹீட் அதிகமாகும், கோல்டு அதிகமாகும், குளிரும் அதிகமாகும். தட்பவெப்பநிலை மாறாக அது மாறுகிற நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்றைக்கு உடனடியாக மற்ற எல்லா பிரச்சனைகளையும் சற்று பின்னால் பார்த்து கொள்ளலாம். ஆனால் உடனே தீர்க்கப்பட வேண்டிய எது என்றால் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய முதல் பிரச்சனையாக இது இன்றைக்கு இருக்கிறது. அந்த புவி வெப்பம் பற்றி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இப்ப அண்மையில அவர்கள் பேசி இருக்கிறார்கள். எல்லா நாடுகளும், நீங்க ஒரு புள்ளி விவரம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், உலகத்தினுடைய மொத்த பரப்பில் 79% நீரால் சூழப்பட்டது.
21% மட்டுமே